ஸ்ரீ ரகுவம்சம் 80ஆம் பகுதி. நிஷாததியின் மகாராஜாக்கள். தாமரை விழிகளும் வீரமும் உதவியற்ற தன்மையும் நீண்ட கரங்களும் கொண்ட நிஷாதத்தை கடல் வரை பறந்து விரிந்த முழு பூமியையும் ஒரே ஆவணமாக ஆண்டு வந்தான். அவருக்கு பிறகு அவரது மகனும் மெய்ஞானியுமான நலுதன் ராஜ்யலட்சுமியின் மகனாக மன்னனானான். புழுதி படைந்த நிலத்தினை யானை வெல்வதைப் போல அவன் எதிரி படைகளை தோற்கடித்தான். கந்தர்வர்களும் பேரரசர்களும் அவனை புகழ்ந்து பாடினர். அந்த நால்வருக்கும் சபா என்ற மகன் பிறந்தான். வானம் போன்ற நீல நிற உடலமைப்பு கொண்ட அந்த மகன் சிராவண மாதத்தை போல மக்களை மகிழ்வித்தான். தர்மத்தை தலைநகராக கொண்ட மன்னன் வடகோசல ராஜ்யத்தை தன் மகனிடம் ஒப்படைத்துவிட்டு தன் முதுமையில் அவர் வெல்ல முடியாதவரானார். வெண் தாமரையை ஏந்திய லக்ஷ்மி தேவி தன் தந்தை இறந்தபோது புண்டரீகாட்சனுடன் சேர்ந்ததைப் போலவே ராஜ்யலட்சுமியும் புண்டரீகனுடன் இணைந்தார். மாபெரும் வீரனான புண்டரீகனுக்கு ஷேமதனு என்னும் மகன் இருந்தான். மக்களிடையே அமைதியை நிலைநாட்டுவதில் திறமையும் மன்னிக்கும் குணமும் கொண்ட ஷேமதனுவிடம் புண்டரீகன் அரியணையை ஒப்படைத்துவிட்டு தவம் புரியும் மனிதராக ஆனார். ஷேமதனுவிற்கு தேவனிகு என்ற மகன் பிறந்தான். அவன் போரில் படைகளை வழிநடத்தி தேவேந்திரனுக்கு நிகரானவனாக திகழ்ந்தான். அவனது பெயர் தேவலோகத்திலும் பிரசித்தி பெற்றது. தேவனிகு தன் சிறந்த கவனிப்பால் தன் தந்தையை மகிழ்வித்து அவரை தன் மகனாக ஏற்றுக்கொண்டான். தன் தந்தை அவர் மீது காட்டிய பாசத்தால் அவனும் ஒரு தந்தையானான். நற்குணங்களின் புதையலாகவும் யாகங்களை செய்பவராகவும் விளங்கிய ஷேமதனு தனக்கு நிகரான தன் மகனிடம் ராஜ்யத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு அந்த யாகத்தின் பலன்களை அனுபவிப்பதற்காக இந்த உலகிற்கு வந்தான். அந்த தெய்வீக மகனின் பெயர் அகினாக். அந்த மகன் திறமைசாலியாகவும் இனிய குரல் வளம் கொண்டவனாகவும் இருந்ததால் அவன் தன் நண்பர்களாலும் எதிரிகளாலும் நேசிக்கப்பட்டான். ஒரு முறை பயந்து போன மான் கூட இனி ஒலிகளால் வசீகரிக்கப்படும். மரத்தின் பலமும் மரத்தின் வலிமையும் கொண்ட அந்த அரசன் பலவீனமானவர்களுடன் இணையவில்லை. எனவே தன் இளமை பருவத்திலேயே அவன் எந்த குறைகளும் இன்றி இந்த முழு பூமியையும் ஆண்டான். மனிதர்களுக்கு இடையேயான வேறுபாடுகளை தெளிவாக உணர்ந்திருந்த அகினாக் தன் தந்தைக்கு பின்னர் பூமிக்கு வந்த உன்னத தெய்வம் போல பிரகாசித்தான். சாமர்த்தியமும் அமைதியான மனமும் கொண்ட அவன் 4 திசைகளுக்கும் அதிபதியானான். பூமியை வென்றவரான பூபாலன் தேவலோகம் சென்றடைந்த போது பிரியாத்ர பாஷையில் பெரும் மாண்புடன் தேர்ச்சி பெற்றிருந்த அவரது மகன் பிரியாத்ரன் ராஜ்யலட்சுமிக்கு பிறந்தார். 80ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.